ஆனால் அப்படி சங்கிலி சங்கிலியாக தொங்க தொங்க என்ன ஆகுது? அவன் திருடன் கொள்ளையர்களுக்கு கூடிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளோ கனமாக இங்கே கழுத்தில் போடுறீங்களோ அதே போல் அங்கே கொள்ளையர்கள் கூடிக்கொண்டே இருக்கிறாங்க. அவன் பார்த்துக்கிட்டு செயினாத்துட்டு போகிறது இந்த மாதிரி நாம் பார்க்குறோம். வடநாடுகள்லாம் பாருங்கள், நான் தங்க நகைகள் கிடையாது, சும்மா சாதாரண ஒரு இதுதான் போட்டிருப்பாங்க. ஆனால் நல்லா தானே இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஏன் போட்டுக்கிட்டு தங்க நகையை போட்டுக்கிட்டு அசிங்கமாகிட்டு இருக்கணும்? கடவுள் கொடுத்த அந்த சாதாரண ஒரு இயல்பை, மனித இயல்பை ஏன் போட்டு செயற்கையாக நாம் போட்டுக்கிட்டு அது ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு நம்ம தமிழ் கல்ச்சாரத்தில். அதை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம், பார்த்தா நல்லாயிருக்கும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். பேராசை கொண்ட அவர்கள் கட்டுக்கதைகளை சொல்லி உங்கள் பணத்தை சுரட்டுவர். பேராசைக்காரர்கள் கட்டுக்கதை சொல்லி பணத்தை சுரண்டுவார்கள். இன்னைக்கு நிறைய நடக்குது. முதலாளிகள் வேலை பார்க்குறவங்களுக்கு பணத்தை சுரண்டுறது, ஏமாற்றி சுரண்டுறது, அதெல்லாம் இன்னைக்கு பணத்தை பறிக்கிறது, கொள்ளையடிக்கிறது, பேராசை. இருக்கிறது போதும் என்ற மனம் இல்லை, எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற பேராசை. பழங்காலத்திலிருந்து அவர்களுக்கு தண்டனை தயாராய் உள்ளது. அவங்களுக்கு தண்டனை தயாராக உள்ளது. அழிவு அவர்களுக்கு விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறது. அழிவு அவர்களுக்கு விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறது. அதனால பேராசைப்பட்டு அதிகமாக சொத்துக்களையோ பணங்களையோ சேர்த்து வைத்தால் என்ன என்பதை நாம் பார்க்கின்றோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை. அருமையானது பாருங்க. இது நம்ம பைபிளில் உள்ள வசனம் தான். நிறைய இடங்கள்ல இந்த டயலாக்கை, இந்த பஞ்ச் டயலாக்கை சொல்ல நாம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பஞ்ச் டயலாக் வாசிங்க பார்ப்போம். உலகத்தை விட்டு எதுவும் கொண்டு போகவும் முடியாது. இந்த உலகத்துக்கு நான் வரும் பொழுது எதையும் நான் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு போகும் பொழுதும் நான் எதையும் கொண்டு போறதில்லை. இது நிறைய இடங்கள்ல நாம சொல்லுவோம் பஞ்ச் டயலாக். இது எங்க இருக்குது? படைத்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. என் நெஞ்சே ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சே உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய வைக்கப்பட்டிருக்கிறது, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டார். அப்போ இந்த பேராசையாக இருந்து பணம் சேர்ப்பவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இப்படிதான். உண்டு களி கொண்டாடு, உண்டு களி கொண்டாடு, அதுதான் வாழ்க்கை. அவங்கள பொறுத்த மட்டும் அதான் வாழ்க்கை. நல்லா சாப்பிடணும், நல்ல களியாட்டம், நல்ல மது போதை, நல்லா கொண்டாட வேண்டும். இதுதான் இதை பணம் படைத்தவர்களுடைய ஒரு